பண்ணைப்புறத்திலிருந்து கோம்பைக்கு நடந்து செல்லும் வழியில் வானொலியில் 1961 வெளியான பாகியலட்சுமி திரைப்படத்தில் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடல் வானொலியில் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த பாடல் 15 முதல் 17 வயதே இருக்கும் இசைஞானி இளையராஜாவை அந்த பாடல் பாதித்தது என்று நினைவு கூர்ந்தார் இசைஞானி இளையராஜா. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் புரியாது மயங்குது எதிர்காலம் என்ற வரிகள் சமூகத்தில் உள்ள அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தத்துவத்தை கொண்டிருப்பதாக புகழ்ந்தார் இளையராஜா. மாலை பொழுதின் மயக்கத்தை அந்த இசை சுரங்களை கொண்டு அப்படியே கொண்டு வந்திருந்தார் அண்ணன் MS விஸ்வநாதன் என்று மெல்லிசை மன்னரின் இசை நுணுக்கத்தை பாராட்டினார் இளையராஜா. எத்தனை காலங்கள் கடந்தாலும் அந்த காலங்களை கடந்து நிற்கும் இந்த பாடலே சாட்சி. தான் 15 வயதில் கேட்ட அந்த பாடலை அதே சிலிர்ப்புடன் இளையராஜா விவரித்தார். MS விஸ்வநாதன் கண்ணதாசன் கூட்டணியின் மேதமைக்கு சான்றாக அமைகிறது. இதுதான் உண்மையான இசை, இதுதான் உண்மையான பாடல் என்று இளையராஜா கூறிய வார்த்தைகள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தன்னுடைய குருவை மதிக்கும் சீடனானார் இளையராஜா. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையை பின்பற்றாத இசை கலைஞர்களே இல்லை எனலாம்.